குப்பை வண்டியில எடுத்துட்டு வந்து சாப்பாடு குடுத்துட்டு இருக்கானுங்க. என்னடா அப்ப உங்களுக்கு என்னடா இவ்ளோ அளவுக்கு ஆணவம் எங்கேருந்துடா வந்தது உங்களுக்கு? யார்றா உங்களுக்கு இந்த ஆணவம் குடுத்தா? இல்ல இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு ஏன் இன்ஸ்டாகிராம்ல நிறைய தற்கொலைகளையும் பார்த்திருப்போம். ஏன் இப்ப இந்த அரசியல் இந்த மாதிரி சிவாஜி இதால பார்த்திருப்போம். கெட்ட வார்த்தை பேசினா கெத்து ட்ரெண்ட் ஆயிடும்னு நினைக்கிறானுங்க. புரியுதா? அது அது உண்மையில அது இதுவரையும் இருக்குது. தம்பி கெட்ட வார்த்தை 24 எல்லாம் எல்லாம் தம்பி 24/7 நல்ல வார்த்தை பேசாம வெறும் கெட்ட வார்த்தை மட்டுமே நல்லா பேச முடியும் தம்பி. நல்ல வார்த்தையே இல்லாம கெட்ட வார்த்தை சாரு மட்டும் என்னால ஒரு 20 நிமிஷம் மணி இல்ல நேரம் இல்ல பேச ஒரு முடியும். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நான்லாம் நீங்க பேசுறவங்க நாங்களாம் டிக்ஷனரி போடுறவங்க. அதுவும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி போட்டு வச்சிருக்கேன். ப்ரோ ப்ரோ அந்த டாபிக் மாத்து ப்ரோ. வேற என்ன அதுக்கு கண்டென்ட் ஆக்கி விட்டுற போறானுங்க. இல்ல அதான் நம்ம பேச போறது இல்ல. நம்ம எங்கடா பாவேக்க கெட்ட வார்த்தையில நிர்வாகிகள் பேசணும்? ஆபாச பேச்சுன்றவானுங்க. நம்ம இது எங்கடா ஆக்ஸ்போர்ட் பேசணும்? இல்ல ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆபாசமா ப்ரோ படிக்காத தற்கூறிங்க ப்ரோ அதுங்க. இல்லடா சி என்ன தெரியுமா? ஆமா இல்ல இல்ல ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கெட்ட வார்த்தை போட்டேன். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆக்ஸ்போர்ட் கெட்ட வார்த்தை தானே. டேய் ப்ரோ அவர் அன்னைக்கு இதுல பேசுனதுக்கே அண்ணாவை தமிழ்ல பேச சொல்லுங்க. தற்கூறிங்க நிறைய இருக்குதுன்னு ஏன்டா கலாய்ச்சணும். ஒண்ணு இல்ல ஒரு டவுட் என்ன தெரியுமா? எல்லார் கையிலயும் போன் இருக்குது. அவர் போட்ட அவர் பேசினதை எடுத்துன்னு போய் நீ சிபி பண்ணி போட்டாலே இருக்கும். அந்த பேசிக் அறிவு கூட தெரியாத அளவுக்கு தான் தற்கொலை இருக்காங்க. அதாவது நீ மட்டும் உனக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் கூட தேவையில்ல. பேசிக் போன் யூஸ் இதான் புரியுதா? போன் யூசர் கூட எனக்கு இருக்காது போல இது தெரியல. ஏன்னா அது கையில இருந்தா இல்ல ஏன் இல்ல ப்ரோ அங்க இருக்க ஆனா இல்ல போறானுங்க. இல்ல இல்ல ப்ரோ கையில 200 வாங்குறவனுக்கு எப்படி ஜிபே பண்ண தெரியும்? புரியுதா? அந்த மாதிரி பைத்தியம் இவனுங்க. அதான் சொல்றேன் பேசாம அவங்களாம் ஜிபே பண்ண கத்துத்தாங்க. நான் டிஜிட்டல்ல தான் டெவலப் ஆகட்டும். இந்த இன்னொன்னு இந்த டாபிக்ல இந்த டோல்கேட் ரேட்ல ஏத்துனதை மறந்துடாதீங்க. இந்த ஆமா ஏடிஎம்ல வந்து அமௌண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாலிடிக்ஸ்ல இதையும் மறைச்சிருவானுங்க. ஓகேவா? இவனுங்க ஆமா இன்னைக்கு ப்ரோ அது நம்மள என்ன பண்றது எந்த இது அது? எப்படியெல்லாம் சுருட்டலாம், எப்படியெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கலாம், இதெல்லாம் வாங்குவானுங்க. 1,00,000 கோடி வந்து வேவ் ஆஃப் பண்ணுவானுங்க. யாருக்குன்னா அதானி அம்பானிக்கு. என்ன கேட்டா இல்ல நம்ம நம்ம டீம் சைட்ல இருந்து ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா அது பண்ணுவாங்கன்னு தோணுது. பண்ணலைன்னா நம்ம ஏதாவது டீம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம். என்னன்னா இப்ப விஜய் வந்துட்டு 90s இருந்து பண்ணது ஏன் அது 2K இருந்து பண்ணது மாதிரி தான் இது. அதான் அது நல்லதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? தளபதி கூட இப்ப இருந்தாரு. ஒரு மேஷப் வீடியோ மாதிரி இருக்கும். ம். அதான் இதெல்லாம் ஜல்லிக்கட்டுலாம் போய் இதெல்லாம் பண்ணி பங்கேற்றாருன்னு. அதே மாதிரி ஒரு லாங் வீடியோ டிஎம்கே பண்ண தப்பு எல்லாமே வந்துட்டு போடணும். புரியுதா? அதுவும் லாஸ்ட் 5 ம். வருஷம் வேணும். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பண்ணாரு, அதான் அவங்க இது பண்ணாருலாம். கச்சத்தீவு வந்துட்டு அதான் சைன் போட்டாரு, அதெல்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதான் புதுசா ஏதாவது லாஸ்ட் 5 வருஷம் நீ அது பண்ணும் அது. லாஸ்ட் ஏன்னா 5 உண்மையில வருஷம் இப்ப சத்தியமா இல்ல நம்மளே டெய்லியும் பேசியிருப்போம், மறந்துருப்போம் மாஸ்டர். சத்தியமா ஆமா. சொல்றேன். இல்ல, இல்ல. நான் கவலைப்படாத. நான் ரீகால் பண்ணுவேன். எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடுவேன். நீ கவலையே படாத. இவங்க இந்த இன்டர்னல் ரெட்டு பாலிடிக்ஸ்ல போட்டா ரெட்டு போட்டாலும் அதை நான் வீடியோ நான் கட் விடவே பண்ணி மாட்டேன். இன்ஷாட் லெஃப்ட்ல போனாலும் நான் சொல்லுவேன். இண்டிகேட்டர் போட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டாபிக் பேசுவேன். மவனே அதுல இல்ல விட்டல அது இப்ப அதான் இங்க இல்ல வா இது இது ஒண்ணு இது இது பண்ணிடுவேன். ஏன்னா இல்ல இப்ப டெய்லியும் இப்ப ஏதாவது பேசுறதோ இல்ல ஏதாவது வந்துட்டு அதான் இந்த மாதிரி ஒரு தப்பா இவனுக்கு பண்றதெல்லாம் மைண்ட்ல ஏத்துறது ஓகே. ஆனா இப்ப நார்மலா இப்ப டிவில இருக்கானுங்களே யாராவது ஒருத்தன், அவனுக்கு இதெல்லாம் பேசிக்கா ஞாபகம் இருக்கும்னு கேட்டா இருக்காது. ஆனா இந்த ஆமா. மாதிரி வீடியோ இருக்குதுன்னா இத பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளவு தப்பு இருக்கான்னு புக் மார்க் பண்ணிப்பான். எப்படினாலும் யாராவது தெரியாதவங்க கூட கேட்கும் போது இதை எடுத்து போட்டு விட்டுரும். அப்ப அவனுக்கு ப்ரோ யோசிப்பானே. இது இந்த குரூப்ல பேசு ப்ரோ. ஸ்டெப் எடு ப்ரோ. இல்ல வீடியோலாம் மாஸ்டர் இருக்கு. வீடியோலாம் நானே கிரியேட் பண்ணுவேன். மெட்டீரியல் தான் மேட்டர். ஏன்னா அவனுக்கு பண்ற தப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தான் தோணுது. இன்னும் ஒரு வருஷம் சார் ஒரு நாள் ஒரு நாள் மெட்டீரியல் எடுத்து படிப்பானுங்க. கொடுக்குறேன்னு மாஸ்டர் இருக்கிறாரு. ரெக்கார்ட் எடுத்து கொடு மாஸ்டர். இன்னும் அதான் நிறைய நீதான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு. இல்ல அன்னைக்கே இப்போ அதான் குரூப்பா என்ன இருந்தா அலெக்ஸ் பண்ணா இது பண்ண பண்ணலாம். போறியா? யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல்ல யூடியூப்ல இல்ல ஆ டிஎல்ல போட்டு விடலாம். அதான் இல்ல த்ரெட்டா? சார எங்களை பார்த்தா மதன் ஒரு மாதிரி தான். யூடியூப் வீடியோ போட்டாதான் இதான் ஸ்டார் ஓடு சீக்கிரம் ஏ சேனல் ஆயிட்டாங்க. ப்ரோ அந்த மணி ஏன் பண்ணு. டிஎல்ல போட்டு விட்டா நம்ம பசங்களே தடி பண்ணுங்க ப்ரோ. உனக்கு இருக்க ஃபேன் அது ஃபாலோவிங் எதனா கேட்டு அடுத்த பண்ணலாம் மதன் இருங்க. கோரியே ஆகல அலெக்ஸ். ஆனா இல்ல இப்ப மதன் ஒரு உண்மையில அது 2018 டைம்லாம் சத்தியமா சொல்றேன். அவன் மோட்டிவேஷன் எல்லாம் எனக்கு அவ்வளவு இதுவா இருக்கும். அது சொன்னப்ப சிரிப்பீங்க. அவன் 2 மோட்டிவேஷனா? போன் தான் வச்சிருக்கான். அவன் உண்மையிலே சதா இப்ப சொன்னா சிரிப்பு வருதுல இப்ப சொன்னா. அவன் எங்கடா ஆனா மோட்டிவேட் உண்மையிலே ஒண்ணு ப்ரோ பண்றான்? சொல்றேன். இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இல்ல எனக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்ல இல்ல ஒன்றும் இல்ல அவனை பிரச்சனை பத்தி இல்லை. ஒண்ணு சொல்றேன். அவன் 2 போன் மட்டும் வச்சுக்கிட்டு கண்டென்ட்டுக்காக நிறைய உழைச்சு பக்காதும் ஒரு உண்மையா நிறைய நல்ல வீடியோ போட்டிருக்கான். ஆனா அந்த ஒரு வருஷம் இனிமே ஒருத்தன் சரக்குன்றது யூடியூப்ல ஒருத்தர் தான் ஒரு
வருஷம் ஆனஸ்டா இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அவ்வளவுதான். அத கண்டென்ட்டுக்காக, புரியுதா, வியூஸ்க்காக பண்றான். வியூஸ்க்காக பண்ணும்போது ஆமா. அது எல்லாம் தெரிஞ்சு இல்ல போயிடுச்சு. ஆனா ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து அவனுக்கு வந்து டெய்லி போட்டாகணுங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டான். புரியுதா, கன்சிஸ்டன்சி. அப்படிதான். அப்புறம் இப்ப என்ன அது என்ன ஆகும்னா தெரியுமா, உனக்கு ஒரு நிமிஷம் இல்ல, அப்ப என்ன அவனுக்கு அந்த பண்ணிட்டான், அன்னைக்கு எதுவுமே இல்லாட்டி எதையாவது ஒண்ணு போடுவான். இல்ல இல்ல அப்படி கிடையாது. அவங்க என்ன கேட்டா, கண்டென்ட் இல்லாம போட்டாதான் இது முதல்ல இருக்கு, நல்லா இருக்கு, நோட் பண்ணிருக்கீங்க. ஏதாவது மாயன் கேலண்டரு, இல்ல உலகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, 90s கதை, இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனா இவன் என்னத்தம் பண்ணுவான், ஏலியன் பூந்தது எப்படி, இப்படிதான் இதான். அதுவும் இல்ல, விக்கிபீடியா. யூஎஃப்ஓ தென்பட்டுச்சா, இது கூட பரவாயில்ல. வேர்ல்டு எல்லாம் நீங்க நடக்கிற நியூஸ் பண்ண கூட பரவாயில்ல. தமிழ்நாட்டுல ஏதோ கோப்ப நியூஸா இருக்கும், அதெல்லாம் தின்னு அலெக்ஸ், கொரோனால மட்டும் இப்பயா ஒரு ஒரு கொரோனால மட்டும் ஒரு 1500 வீடியோ போட்டிருப்பான்டா எனக்கு தெரிஞ்சு. குட் கொரோனா கொஸ்டின். ரிலேட்டடாவே ஒரு 1000 வீடியோஸ் போட்டிருப்பான்டா. ஆமா ஆமா. சலிக்காம போட்டான்டா. இல்ல இல்ல, எனக்கெல்லாம் எனக்கு ஏன் ஒரு நிமிஷம், இல்ல கொரோனா இல்ல, பார்த்த கூட பயம் இல்லடா மாசு, இருக்கும். ஒரு ஒரே நிமிஷம், இதெல்லாம் பரவாயில்ல, சந்தோஷப்படுறேன்டா. எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? 2023 உலகம் அழியுமா, 2024 பூகம்பம் வருமா. ஆனா உள்ள உண்மையில மாயன் கேலண்டர் ஒண்ணு இல்ல இருக்குது, அது சொன்ன மாதிரி. 2022 சென்னையே காணாம போயிரும். புரியுதா உனக்கு? ஆனா இல்ல இல்ல, ப்ரோ, உண்மையில மாயன் கேலண்டர் ஒண்ணு இருக்குது, உண்மையில அது சொன்ன மாதிரி சிலது நடந்திருக்கு. ஆனா எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. இவனுக்கு அது பைன்ஸ் ஆவானுங்க. இல்ல அப்படி அலெக்ஸ், பார்த்தா அவன் பண்றது இல்ல எல்லாமே வந்து இல்ல, ஒரு எல்லாருக்கும் ஞாபகம் தானே இருக்கு. இருக்கலே ஒரு வந்து நிமிஷம் இல்ல மோஸ்ட் இது இல்ல, 2012 உலகாளி என்னானுங்க ஞாபகம், அதுக்கு ஒரு படமும் எடுத்தானுங்க. அது ஒரு அந்த துப்பாக்கியில, இதெல்லாம் நினைச்சு நல்லா பயந்தேன் தெரியுமா? போச்சுடா முடிச்சுடா அடுத்து. இல்ல அது ஒரு மீம் போட்டிருப்பானே, மான்ஸ்டர், இந்த துப்பாக்கி கிளைமேக்ஸ்ல விஜயதான் சாவக்கூடாது, நான் சாவக்கூடாதுதான். உண்மையில 2010, இல்ல அதுவும் 2012 படமா ரெண்டு. இல்ல அது சுனாமிக்கு ம். அப்புறம் நிறைய பூகம்பம் எல்லாம் உலகத்துல வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாயன் காலண்டர் எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு சிங்க் ஆச்சு கண்டினியூஸா. ம். அது வந்து ஒரு பயத்தை கிளப்பி விட்டுச்சு அந்த டயத்துல. அது 2012 மட்டும். ஆனா அந்த இல்ல, இப்ப படம்லாம் இருக்கிற வந்து ஆட்சியை அவ்வளவு பார்த்தா, சூப்பரா எடுத்திருந்தாங்க. அந்த இப்ப இருக்கிற ருத்ரம் ஆட்சியை பார்த்தா, அப்படின்னு. இந்த இந்த படம் இருக்கு பாத்து, என்னது, அயோக்கியா படத்துல வந்து கேசரி சொல்லுவானே, சுனாமி வராதா இப்போ, உங்களை அச்சுன்னு போக கூடாதான்னு. ஏய் நீ அப்போ நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டாலினும் துரைமுருகனும் வந்து இந்த மேம்பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக, மேம்பாலம் கிடையாதுங்க, இந்த கன்னியாகுமரியில இது இது ஏதோ ஒரு கண்ணாடி பாலம் பாலமா? திருவள்ளுவர் கண்ணாடி சிலையா? பாலம் ஓபன் பண்றதுக்கு இதுல நின்னுந்தாங்கப்பா, போட்ல நின்னுந்தாங்கப்பா. கீழே நம்ம பசங்க கமெண்ட், இப்போ ஒரு சுனாமி வரக்கூடாதா, இப்போ கடல் சீற்றா இருக்கக்கூடாதா, போட்டு கவுந்துடக்கூடாதா, அடோ ஒக்கா ஒக்கா லைவ்லடா, லைவ்ல போடுறானுங்க. அல்டிமேட் என்னடா அல்டிமேட். கொட்டுறானுங்கன்ற எனக்கே ஒரு மாதிரி பார்க்க பாவமாச்சு. டே என்னடா இப்படி போட்டு வன்மத்தை கேக்குறீங்க. செஞ்ச சேவை எப்படி? நம்ம பசங்க பயங்கரம் வேற மாதிரி. தலைவன் அத வேற நம்மளுக்காக இந்த முதலமைச்சர் வந்து செஞ்ச சேவை எப்படி? அதனாலதான் வந்து ப்ரோ, அப்படியே அங்க வாகனத்தை திருப்பி போஸ்ட்ல என்ன கொடுக்குறோம். பார்த்தாலே ஃபுல்லா கமெண்ட் ஃபுல்லா நம்ம பசங்க தான் இருக்கிறானுங்க. என்ன கமெண்ட்? டிஎம்கே பத்தி எதனா கலாய்க்கிறது அது மாதிரி வந்தா, இல்ல வேற எதனா பண்ணாலும் மத்தி நம்ம பசங்க தான் இப்ப ஒரு அடிக்கிறானுங்க. நைட் டாக்டர் ஒருத்தங்க இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி இதுக்கு பீகாருக்கு போ, ஒரிசாக்கு போ அப்படின்னாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா எல்லாம் தூங்க விடாம அடிச்சானுங்க. காலைல 5 நாளைக்கு மணிக்கெல்லாம் ட்விட்டு போறது. நாளைக்கு தளபதி வருவாரான்னு ஷர்மிளாவா? கேக்குறாங்க. சர்மிளா தான். ஷர்மிளாவே. ஒரு நிமிஷம் தான், நாளைக்கு தளபதி அதேதான். வருவாரான்னு கேக்குறாங்க. தளபதி வருவாரா? தெரியல அது தெரியல. தெரியலங்க. அவர் அப்படி கலந்துக்கிட்டாருன்னா ஆனா இல்ல மிகப்பெரிய இல்ல, போராட்டம் வேற வெடிக்கும். லெவல்ல இருக்கும். அவருக்காக, இல்ல 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 இது அவருக்காக, இந்த இல்ல இந்த டயத்துல வந்து அவருக்காக இறங்க மாட்டாப்ல. கண்டிப்பா கண்டிப்பா அரஸ்ட்ல நிக்கான்னு கேட்டு, அதான் எனக்கு கேட்டா இருக்கு, வாய்ப்பு இல்ல இல்ல. இல்ல இது வந்து என்னன்னா அடையாள போராட்டம்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து வாட்டர் செக் மாதிரி தான். எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதா வந்து இது பண்றாங்க, அவேர்ஃபுல்லா இது தன்னால வந்து முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நடத்துறாங்க, டிவிக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாட்டர் டெஸ்ட் மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க. பட் இதுவே வந்து பெரிய லெவல்ல தான் இருக்கும். பட் தளபதி வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இது பண்ணி இல்லாம ஒரு டக்குன்னா வந்து இல்ல இறங்க அது இல்ல மாட்டாப்ல. இல்ல 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 அதுக்குன்னு ஒரு அது ப்ரீ என்னன்னா, பிளான் அது இருக்கும். டைம் அது ஒரு இது விஷயம். அதுக்கு உள்ள வந்து டீட்டெயிலிங்கா பேசிட்டு இருப்பாங்க. அது பேசிட்டு என்ன நல்லா வருமோ அதுக்கேத்த மாதிரி அப்டேட். ஏங்க இந்த விஷயத்த சும்மா விட மாட்டாங்க டிவிக்கு, அதை மட்டும் இல்ல சொல்லியாச்சு. இந்த விஷயத்த சும்மா விட மாட்டோம். பட் என்னன்னா இது வந்து எடுத்த உடனே வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்க கூடாதுல. ஆமாமா, நம்பால் வந்து சட்ட ரீதியா என்னமோ அதை தான் பண்ணுவாரு. அதை எந்த விதத்துல வந்து இவங்களை வந்து கொஸ்டின் கேட்டு மோஸ்ட் பெனிஃபிஷியலானது எந்த விதத்துல நம்மளுக்கு. இவங்களை கொஸ்டின் கேட்கறது, எந்த விதத்துல அது பிராக்டிக்கலா இருக்கோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதான் நம்ம அதை பண்ணுவோம். கொஸ்டின் இதுல அறிக்கையில ஒரு தெளிவான ஒரு செருப்பால அடிச்சாட்டி மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு வார்த்தை தான்.
பிஜேபி இஸ்லாமியர்களுக்காக இன்னமும் இருக்கிற நண்பர்கள் அப்படி இப்படின்னு சொல்ற. சரி, இஸ்லாமியனை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரே ஒரு எம்பியவோ ஒரு எம்எல்ஏவையோ காட்டு பிஜேபியில அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஆமா, வா- ஒருத்தனும் இல்ல ப்ரோ. அது அது நீங்க எப்படி அவனே இல்லாம இது இஸ்லாமிய இதே இல்லாம இஸ்லாமிய சட்டத்தை நீ எப்படி திருத்துவ? சட்டத்தை கொண்டு வருவ, ஆக்ட கொண்டு வந்துட்டு ஆக்டிங் போட்டுனுக்குற ஆக்டிங். கரெக்ட். ஆனா அது அது வார்த்தையில நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான கொஸ்டின். ஆமா. ஷாட்னு சொல்லுவாங்க. ஒண்ணு சொல்லுவேன், தப்பா கூட சொல்லு சொல்லு. இப்போ இல்ல டிஎம்கே உமன்ஸ் பண்ற அது பண்றது புகழ்ந்து ஏதாவது கத்திட்டு இருக்காங்க. ஏன் அவங்க கிட்ட இருக்கிற கனிமொழி ஏதாவது ஜெயலலிதா மாதிரி தான் பெருசா கொண்டு வரலையா? சிஎம்சி இதெல்லாம் வந்துட்டு பண்ணல. மாமே, என்னதான் இருந்தாலும் மெயின் சேனல் ஒண்ணு இருக்கு, செகண்ட் சேனல் ஒண்ணு இருக்கு, புரியுதா? இல்ல நீ என்ன பண்ற? இல்ல பிரைம்னு ஒண்ணு இருக்கு, பிரைம்னு ஒண்ணு இருக்கு, செகண்டரி லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அமேசான் பிரைம் அது எப்படி பிரைம்க்கு தானே பிரியாரிட்டி வச்சிருக்காங்க தம்பி. இல்ல நான் சொன்னது சரியா தப்பா? பிரைமுக்கும் செகண்டரி சேனலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஆனா அதுக்கு பிரைம் தான். இல்ல ஜனநாயகன் சன் டிவி அபிஷியலா வரும், அன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அன்னைக்கு அரசியல சொல்றாங்க சத்தியமா. ஆமா, அது சன் டிவிக்கும் டிஎம்கேக்கும் ஏதோ முட்டிக்குச்சுன்னு நினைக்கிறேன்டா. இல்ல கலாநிதி ஸ்டாலினே கால் பண்ணி கலாநிதி கிட்ட போயிட்டு சன் மியூசிக்ல எல்லாம் விஜய் பாட்டை கட் பண்ண, விஜய் படத்தை பிரைம்ல போடாதுன்னு சொன்னாலும் போன கட் பண்ணிட்டு புரியுதா? இல்ல அலெக்ஸ், இல்ல அலெக்ஸ், கலாநிதி எது சொல்லுவாங்க, கொப்ப மோன எனக்கு வர்ற காசு அவன் இருந்தா வந்துகிட்டு இருக்கு அவரோட ஆசையும் நாடகம் போட்டா 2 தடவை 2 வியூஸ் வரும். மியூசிக் நான் எங்கடா போவேன்? இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இப்போ படத்துல டிஎம்கே அடிக்க போறது தெளிவாயிடுச்சு. ஏன் செகண்ட் லுக்லயே வந்துட்டு எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். டோட்டலா அடிதான் போறாங்க. இத சட்டு வாங்குதுன்னா இல்ல இது எவ்வளவு கட் பண்ண, இப்ப என்னதான் சென்சார் பண்ணி எவ்வளவு கட் பண்ணாலும் கண்டிப்பா அது பிரச்சனை தான் இருக்கும். கண்டிப்பா டிஎம்கே அடிக்கிறது நம்ம போறோம். தெரியலதான் எப்படி வாங்குறானுங்கன்னு தெரியலதான். இல்ல இல்ல டிஎம்கே மட்டும் இருக்காது, ஸ்டேட்ல இது 2 சைடு இருக்கும். உனக்கு பிஜேபிக்கும் அடி இருக்கும், டிஎம்கேக்கும் அடி இருக்கும், எல்லா சைடும் அடி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு விதி. ராவண அடிப்பார் தெரியுமா? துடு 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 வரிசையா ஒரு குட்டு. இல்ல வாரிசு அரசியல் கூட இன்னொன்னு ஒரு முக்கியமான டிஎம்கே உடைய எம்எல்ஏ வந்து ரெஃபரன்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன்ல அப்ப லெஃப்ட் ஹேண்ட் தான் டீல். அப்போ படம் ஃபுல்லா இல்ல படத்துல இல்ல பாலிடிக்ஸ் கண்டிப்பா இருக்குது. பாலிடிக்ஸ் ஆனா சர்க்கார் அளவுக்கு இருக்காது அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சர்க்காரை விட இல்ல சர்க்காரோட மெயின் ப்ராடக்டே தான், அது ஓகே. ஆனா சர்க்காரை விட டிஎம்கே தான் நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு, ஓப்பனா இருக்கும். கண்டிப்பா அதாவது முக்கியமான அரசியலா இருக்கும். அதாவது பிஜேபி இல்லடா, இது அடிக்கிறாங்களோ இல்லையோ அவேர்னஸ் நிறைய இருக்கும்டா. அது எழுதி வச்சுக்கோ. அதுதான் சொல்லலாம், நிறைய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வெறியும் இது வெறியும் அவேர்னஸ் இல்லாம தான் நம்ம எல்லாமே தவிச்சிட்டு இருக்கோம். அந்த அவேர்னஸ் படத்து மூலியமா சொன்னா இந்த ஸ்பேஸுக்கு வராதவனும் சரி, ஸ்பேஸை யூஸ் பண்ணாதவங்களும் சரி, ரீச் அதிகமா போகும் அந்த மக்களும். இல்ல இப்ப வெறும் அவேர்னஸ் போட்ட படம் இல்ல தம்பியா தான் சில பேர்கிட்ட சொல்றேன், நாங்க விடுதலை எடுக்க வரல. இல்ல இல்ல சில பேர் அப்படி நினைப்பானுங்க. அதான் அந்த மாதிரிலாம் படம் எடுத்து அப்படி பண்ணிட்டா அது என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். கமர்ஷியல் படம் இது. அந்த கமர்ஷியல் படத்துல அது என்ன கொண்டு வரணுமோ, அந்த எந்த பாராமீட்டர்ஸ்ல அது எதை வைக்கணுமோ அதை வச்சிருவாங்க. இல்ல படத்துல இருக்கிற மெயின் பிளாட்டர் ஒரு கதை அது பார்த்தா அது வந்துட்டு கண்டிப்பா அரசியல். அடே முன்னாடி செருப்பால் அடிக்கப்பட்ட நாருட்டோ என்னடா பண்ணி வச்சிருக்கா டிபில? எதுக்கு மோடி தெரியும்? மேடி பாலாவா? லேடி பாபா. மேடி பாபா. மேடி பாபா. மேடி பாபா. லேடி பாபா. ப்ரோ எனக்கு வேற ஒரு பேர் கேட்டுச்சு ப்ரோ. டேடின்னு கேட்டுச்சா? நான் எதுக்கு சம்பந்தம் திடீர்னு சைடு பாருங்க. டாடி டாடி வாடி வாங்கி. ஆனா ஜெயலலிதா மோடி போகும்போது நல்லா இருந்தது அந்த டைம்ல.
இது பரவாயில்ல. அந்த டைம்ல ஒரு கிழவங்கிட்ட மாட்டிக்கின மனசு வச்சுமா ஏரியா பக்கத்துல சின்ன வயசு எனக்கு ஆசை அப்பெல்லாம் இல்ல. இவ்வளவு இந்த கிழவன் யாரு லேடின்றான்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் நம்ம சிஎம் தான் லேடி இல்ல அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரியுது. சும்மா போறான்னு கூட்டு வச்சுட்டு சத்தியமா அந்த சின்ன வயசு எனக்கு புரியுது மாஸ்டர். மோடி லேடின்னு கிளம்பி பேப்பர் போஸ்ட் எடுத்துங்க. நான் செவனில உட்காந்து செவனில தான் உட்காந்துக்கிறேன். ஆனா அதான் அந்த டைம்ல அரசியல் பேசுறவங்கள பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஆனா இப்பதான் தெரியுது இல்ல நம்ம ஐடியாலே பாக்குறவரே அதான் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்க வந்து உட்காந்துக்கிறேன். நான் ஊபியா இருக்கும்போது அலெக்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போதைக்கு நீங்க ஊபியா தானே இருக்க. ஏண்டா நான் இந்த முன்னாடிக்கு நானும் உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா நீயாவது பரவாயில்ல நரோட்டோ இடாம இருக்குதா. பிஜேபி கிட்ட விசுவாசமா இருந்ததை மறக்க கூடாதுன்னு இன்னும் டீப் கலர் வச்சுக்கிறான் பாத்தியா. டேய் நான்லாம் முரட்டு ஊப்பிடா மாத்திக்கிட்டு சொல்லி தொலைஞ்சிடாத. 2018 எல்லாம் போய் பாரு. தளபதி வந்து ரெட் அண்ட் பிளாக் சைக்கிள்ல வந்து இதுக்குதான் டிஎம் கேக்குதா ஓட்டு போடுறான்னு புரடையை கிளப்பி விட்டதுல நானும் ஒரு ஆளு. இல்ல இல்ல நீயும் ஊப்பியா எத்தனை பேர் இதான் டப்பு டப்புக்குன்னு வரீங்க புரியல. நான் வந்தாதான் என் குடும்பம் தான் ஏடிஎம் கேல இருந்து போல இருக்குது. இதெல்லாம் டிஎம்கே சேர்ந்தது. அது கிரவுண்ட் ஒர்க் அதிகம் அலெக்ஸ். டிஎம்கே கிட்ட கிரவுண்ட் ஒர்க் அதிகமா இருக்கும். நீ வந்து நான் அதை தான் சொன்னேன். நான் இதுதான் வந்து ஊபி பண்ண வேலைங்களா பேஸ் வேலைங்களா அதிகம்னு ஏன் அதை சொன்னா இதே அதெல்லாம் விட பேஸ் எல்லாத்தையும் அச்சு உரைக்க போறதுதான் இந்த டைம். இதை பத்தி பேச பத்தி பெருமை மயிரெல்லாம் பேச போறது இல்ல. சரி நான் சொல்றேன். ஊபியா இருக்க டைம்ல ஒரு சின்ன பசங்க சரியா அது வந்து அங்க பசங்க வந்து அவன் லோக்கல் கை. ஆனா அவனுக்கு தெரியும் அது வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு மச்சான் அவன் யாரெல்லாம் தெரியாது ஆனா அவன் ஏடிஎம்கே சப்போர்ட்றான் போனோம்ப்பா அப்படின்னு. ஏய் அவன் யாருன்னே தெரியாது நீயே சொல்லிட்ட. ஆனா ஏடிஎம்கே சப்போர்ட்றனால வான்ற என்ன எனக்கு புரியல. இப்ப ஏடிஎம்கேக்காக போய் சண்டை போட போறியா? ஆமா மச்சான் இல்ல நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம அந்த ஏரியால கெத்து நம்ம ஓட்டு கேட்க ஈஸியா போயிடும் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டா வரும்ன்றான். நான் இவனை நம்பி இருக்கல இவன் பேச்ச நம்பி சரி போயிடலாம் சண்டைலாம் இழுத்துடலாம் அப்படி இப்படின்னு போனா அவனுங்க எங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேரை கூப்பிட்டு அங்க ஒரு 2 போலீஸை நிக்க வச்சு நீங்க வாங்க உள்ள வந்தா போதும் ஒண்ணுமே பண்ணலடா போய் கூப்பிட்டு உட்கார வச்சு அடிக்கலே இல்ல இது ஏன்னா சண்டைக்கு போகல. சண்டைக்கு முன்னாடியே அங்க வந்துட்டாங்க ஆளுங்க வந்துட்டானுங்க. நாங்க வரப்போறது தெரிஞ்சுட்டு என்னன்னு தெரியல வந்துட்டானுங்க. 2 போலீஸ் வந்துச்சு போன உடனே உட்கார வச்சு என் ஃப்ரெண்டு எல்லாரையும் உட்கார வச்சு நான் சிம்பிளா இல்ல எனக்கு தெரியல சார் இவன் கூப்பிட்டானு வந்துட்டேன் சார். அவரு படிச்ச மாதிரி தானே இருக்க ஏன் இது இந்த மாதிரி இப்ப ரவுடித்தனம் பண்ணுவீங்களாடா அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன். அவர் உடனே கவுன்சிலர் என் ஃப்ரெண்ட் வந்து கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணிட்டா. கவுன்சிலர் வந்து மேயர் கீழே இருக்கவருக்கு ஃபோன் பண்ணிட்டானுங்க. வெளில வந்துட்டோம் ஈஸியா. ஆனா சொல்றேன் ஏடிஎம்கேனா பாரபட்சம் பார்க்காம எங்க நடந்தாலும் சண்டைக்கு போவோம். அதுதான் ஊப்பிங்க. இத சொன்ன ரீசனே அதுதான். ஏன்னா ஊப்பிங்களுக்கு வந்து ஏடிஎம்கே காரன் எங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ணணும் அவ்வளவுதான். அந்த இடத்துல இவங்க பேஸ் ஸ்ட்ராங் பண்ணும். சண்டைக்கு வாடா அவ்வளவுதான். பேஸ் ஸ்ட்ராங் பண்ணும். அலெக்ஸே சண்டைக்கு வா. ஏய் ஆனா அவனுங்களும் வெயிட்ரா. இல்ல யோசிச்சு பாரு ஸ்டேஷன்ல உட்காந்துதான் அதான்ப்பா நான் மாவட்டம் பேசுறேன் பேசிக்க. ஆனா என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டு உனக்கு என்ன தெரியுமா ஹைலைட்டு நீ போறதுக்கு முன்னாடியே வந்துடும் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். நீ வெளில தான் வர போறேன்னே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரிதான் ஆயிருக்கு நிறைய கேஸ்ல. போறதுக்கு முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்றாங்க. அதே சொல்லுவாங்க நீ எல்லாரும் மாத்தி பேர் எழுது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தான் வருவாங்க. ஓகேவா அந்த அளவுக்கு டீட்டெயில் பக்காவெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க. எங்களோட நம்மளோட நீ போற உன் டீட்டெயிலே பக்காவா கொடுக்க மாட்டேன் புரியுதா. பேரை கேட்டாலே வந்து பக்கத்துல ஏதாவது மைண்ட்ல வர்றது. இல்ல மாஸ்டர் வந்துட்டு ஊப்பியில இருக்கும் போதுதான் டிராவல் போல சேரம் முத்துவாங்க. எனக்கு சிஎம் தெரியும் தம்பி எப்படியா ஆனா அவருக்கு எனக்கு தெரியாது. சொல்லவே மாட்டேன்டா எனக்கு இருக்க நல்ல பழக்கமே தான். எவன் யாரு எனக்கு தெரியும் எனக்கு உதயநிதியே சொல்லிருக்காரு அப்பா சிஎம்ங்க சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா நீங்க சொன்னு வச்சுக்க நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை புடிச்சிருவானுங்க. அதனால நீ யாருமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது. சைலண்டா இருக்கணும். கட்சி கூப்பிட்டுச்சு கட்சி சார்பா வந்தேன் அவ்வளவுதான். ஏன் தெரியாது எனக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா. அப்பதான் இன்னும் தூக்கி போட்டு மறிப்பான்.
அதான். தம்பி அப்படிங்களா, வாங்க போற வரல பேசிட்டு போவோம். வண்டியில இருக்க கொஞ்சம் ஏத்தி விட்டு போயிடாது. ஜெயக்குமார் தானே அவன் பேரு, இது ஏடிஎம்கே வீடு கூட பட்டினப்பாக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஆச்சாதான் அவனுக்கு ஆட்சியில் இருக்கும்போது கூட அவன் கெத்து காட்டுங்க அதிகமா. இப்போ எங்க போனானுங்கன்னு தெரியல போல. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இப்ப எங்க போனானுங்கன்னே தெரியல. ஆமா ஏடிஎம்கேல கொஞ்சம் அப்படியே இதாயிடுச்சுடா. நானுமே நம்ம ஏடிஎம்கே ரொம்ப இதாயிருச்சு, டைல்யூட் ஆயிருச்சு. எடப்பாடியே தெரியல, இதுலதான் கீழே இருக்கிறவங்க. இல்ல எனக்கு வந்து இதுக்கு ரீசன் வந்து பக்காவா தெரியுது. ஜெயலலிதா இல்லாத மெயின் ரீசன் தான் டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி ஆன தலைமை ரீசன். சரியில்லை. ஆமா. தலைமை ஆனா வந்து அது ஒண்ணு. இதாயிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுங்களே நாளா டிவைட் பண்ணி வச்சு நின்னுக்கிறானுங்க. எவன் கிட்ட எவன் போறதுனே தெரியாம இருக்கானுங்க. சசிகலா, டிடிவி, இபிஎஸ், ஓபிஎஸ். ஓபிஎஸ். ஆமா 4 பேர் இருக்காங்க. இப்ப யார்கிட்ட போறதுனே தெரியாம இருக்காங்க. எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானுங்க. பாவம் அது அவ்வளவு இல்ல பெரிய கட்சி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த இன்கம்ங்கற விட அந்த அசெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு. இப்ப ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் அந்த அசெட் வந்து யாரெல்லாம் வந்து எடுத்து பிரிச்சுக்கிட்டானுங்களோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்னம்மா கிட்ட தான் வந்து சின்னம்மாவை அரெஸ்ட் பண்ணனாலதான் இந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது சசிகலா உள்ள போனதுலனால தான். அதனாலதான் அப்போ வந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்து இபிஎஸ் கிட்ட மாறினதே அன்னைக்குதான். இல்லைன்னா ஓபிஎஸ் தான் இருந்திருக்கணும். அவர் உள்ள போன அந்த அம்மா உள்ள போனதுனாலதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. அலெக்ஸ் மான்ஸ்டர் அவனுக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்லாம், இந்த சமாதியில போய் உட்கார்ந்தது, தியானம் பண்ணது, சத்தியம் என்ன ஜெயலலிதாவே கேட்போம். நான் சும்மா எனக்கு சிரிப்பு என்னன்னா, பன்னீர்செல்வம் போயிட்டு அழுதுகிட்டு அத தியானம் பண்ணான, எனக்கு அப்ப கூட சிரிப்பு வரல. ஏன்னா அப்ப என்ன தம்ம தோணுச்சு, தம்பி சரியான பேச்சோட கேட்டுக்கிட்டு போல கூட்ட வச்சு வாங்கிட்டு வரானுங்க, அதான் போயிட்டு அழுதுறாப்ப நினைச்சிருந்தேன். ஆனா சசிகலா கிட்ட பாத்தியா, 2-3 அடி எனக்கு சிரிப்பு தேவை. ஏன்னா தூக்கி இருந்தாலும் இடையேடுவாடா. இல்ல ஜெயலலிதா கூட இருக்கும்போது சசிகலா மதிக்க மாட்டாங்க, உண்மைதான். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த அம்மா இல்ல ஒரு நிமிஷம், அடுத்த அம்மா சொன்ன கூட பரவாயில்ல, சின்ன அம்மாவா என்னடா இது சின்ன தளபதி அந்த மாதிரி கேட்டு. இல்ல லக்ஸு, சசிகலா வந்து பவர் அதிகம்டா. இன்டர்னலா சசிகலாக்கு வந்து பவர் அதிகமா இருந்தது. நடுவுல ஒரு இஷ்யூ வந்தது தெரியுமா, அந்த லேண்டு ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு இஷ்யூ வந்தது. ஞாபகம் இருக்கா? சசிகலாவோட முக்கியமான இது. ஆமா, பசங்களுக்கு அந்த கல்யாண விஷயத்துல ஏதோ வந்து ப்ராப்ளம் வந்ததுல, அதுதான் அப்பவே சசிகலா வந்து அடக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் சதீஸ்வரனா என்னமோ மகன் பேர் என்னது தெரியல, எனக்கு தெரியல. அது முன்னாடி வரையும் அலெக்ஸ் சசிகலா பவர்ரா, செம பவர். இப்போ இப்போ உனக்கு இது தெரியுமா, கலைஞர் கிட்ட வந்து சண்முகநாதன் ஒருத்தர் இருந்தாரு. நான் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் சண்முகநாதன் சொல்லிட்டு ஒரு பிஏ இருப்பாரு. அது நீ நெட்ல போட்டு பாருங்க, அவரை பார்த்தா தெரியும். அவர் இருப்பாரு. அவர் எப்படியோ அதே மாதிரிதான் ஜெயலலிதாக்கு வந்து சசிகலா. நீ இன்னும் நோட்டு தெரியும். இன்னும் நோட்டு தெரியும். ஜெயலலிதா வந்து இப்ப எப்படின்னா, நீ இத பண்ண போறேன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆமா இந்த இடத்துல நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதமா. ஏன்னா ஜெயலலிதா நினைக்கிறத இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா சசிகலா. இது பரவாயில்ல. ஜெயலலிதா வந்துட்டு அதான் சீரியஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 100 நாளுக்கு மேல தானே, அதுக்கப்புறம் தானே சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. நடுவுல ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர் எங்க ஏரியால ஏன் எங்க வீட்டுல வந்து வச்சுறாங்க, சசிகலா தள்ளி விட்டாடா. ரூமர் போயிட்டு ஞாபகம் இருக்கா? இருக்கு மறக்க முடியாது. சசிகலாவாலதான் அம்மா இறந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. இது பரவாயில்ல, ஒரு நிமிஷம். இல்ல ஜெயலலிதா சீரியஸா இருக்கும்போது நான் ஸ்கூலு ஃப்ரெண்டு சொல்றான், ஃப்ரெண்டு வேலூர் படிச்சுட்டான், மயிலாப்பூர் ஸ்கூல்ல வேலூர் படிச்ச ஃப்ரெண்டு. அவன் சொல்றான், மச்சான் போயிட்டாங்கடா, ராத்திரி குன்னூர் மாதிரி போயிட்டாங்க, எங்க வீடு பதில் ஒருத்தர் சொன்னாரா. நிறைய சொல்லலாம். வந்து ஆபீஸ்ல இருந்தேன், ஓகேவா? ஜெயலலிதா இறந்த அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்தேன். ஆபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, சொல்றாங்க இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வந்து சொன்னானுங்க. இல்ல எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஆனா இல்ல அன்னைக்கு 12 வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க எல்லாத்துக்கும். ஒரு ஞாபகம் இருக்கு உண்மையில, அந்த 5ல இருந்து 6 வரைக்கும் ஒரு ரூமர் படம் வச்சு அத கன்ஃபார்ம் போயிட்டாங்க செத்துட்டாங்கன்னு. ஆனா அது அபிஷியலா வரல.
அதான் மிட் நைட் இல்லடா, தான் சொன்னாங்க அது அது டிசைட் பண்ணிட்டாங்க. ப்ரோ இப்போதைக்கு எல்லாத்தையும் பப்ளிக் செக்டர்ஸை அது ப்ரொபோஸ் இறக்குறதுக்கு பண்ணி வச்சு முன்னாடி இது பண்றாங்க. அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது ஆம்புலன்ஸ் வந்துதான், அப்புறம் திரும்பி இடம் ஆச்சுன்னு திரும்பி கொண்டு போயிட்டாங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு வந்தது நியூஸ். ம். அப்பதான் அதுவும் மிட் டிவில நைட் அதெல்லாம் தான். ஓடிட்டே இருக்கும். ஆனா எல்லாம் வெல் ப்ரிப்பேர் ஆயிட்டானுங்க, புரியுதா? அந்த ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. ஆமா, அதான் அவங்களுக்கு 2 காலையுமே வெட்டி எடுத்ததா சொல்லியிருந்தாங்க. கால் இல்லடா, விரல். விரலா? சரி விடு, அது விடு. அது ஏதோ ஒரு ஒரு ரூம். அன்பார்ச்சுனேட்டா. ஓகே. ஆனா ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு நடந்தது அவங்க ஆமா, டெத்தப்போ. ஏன்னா அன்னைக்குதான் நான் ஒர்க் எவ்வளவு பண்ணிட்டு இருந்தது எவ்வளவு ஆஃபீஸ்ல. எங்க அப்பா தான் பக்கா ஏடிஎம்கே. எம்ஜிஆர் இருக்கிறது வந்து எப்ப அம்மா இருந்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த கட்சியே 4ஆ பிரிஞ்சுதா, அதோட விட்டுட்டாரு. 100% பேவரனாவது எம்ஜிஆர் இருக்கும்போது, ஒரு 70% அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா இருக்கும்போது, அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எந்த பர்சன்டேஜும் கிடையாது. மேலே அது கட்சியே கிடையாது. அலெக்ஸ், வில் பவர்ரா ஜெயலலிதாக்கு. நீ அவங்கள எப்படி வேணா இவங்க டிஃபேம் பண்ணலாம். இவங்க இந்த பைத்தியக்கார ஊப்பிங்க அவரு குற்றவாளி, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க இந்த மாதிரி சொல்லுவானுங்களா. இவனுங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். ஆனா எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? இரு, அவங்கள அவங்கள ஒரே ஒரு விஷயத்துல சொல்லணும்னா, அந்த அம்மாவுக்கு தைரியம் இருந்த தைரியம் யாருக்குமே இல்லடா. கண்டிப்பா. எம்ஜிஆர் சில இறந்தப்போ நேரத்துல ரொம்ப எம்ஜிஆர் confident அந்த இறந்தப்போ மாதிரி. அவர் போன வேன்ல இவங்களை ஜெயலலிதா பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க தெரியுமா? ஆமா, தெரியும். அது மட்டும் இல்ல, அசம்பிளிலே அச்சானுங்களுக்கு ம். டிஎம் கேளுங்க அடிச்சு ஆமா. அந்த சேலையை அம்மா பிடிச்சி உருவனது ஒன்னும் எல்லாமே இருக்கு. சும்மா அந்த அம்மா ஒன்னும் ஷூஸ்ல சும்மா அண்ணா கூட ஓபி அடிச்சுக்கிட்டு ஆ, ஆ, அப்படியே என்னது எம்ஜிஆர் எதிர்த்து ஆட்சி பண்ணிக்கிட்டு அவங்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு பொண்ணா இவ்வளவு விஷயம் தாண்டி இருந்தது பெரிய விஷயம் தான். என்ன பெரிய அயன் லேடி ஜெயலலிதா. எங்க இருக்காரு அயன் மேனு? டாடி யாரு டாடியா? அயன் மேன் இல்ல ப்ரோ. அயன் மேன். ஏன் ப்ரோ அயன் மேன் தான் கிடைக்கிறீங்க? என்ன அவர் என்ன கட் ஆயிடுச்சா மாஸ்டருக்கு? ப்ரோ இல்ல இல்ல, பக்கா. அயன் லேடின்னு பக் அயன் பக் லேடின்னு கேக்குதா? ஆனா அயன் கேக்குது. லேடின்னு இவங்களை அயன் மேன் கொடுத்தோமே, இந்த எல்கேஜில போஸ்ட் அடிப்பான அயன் மேன். இல்ல அலெக்ஸ், மோஸ்ட்லி வந்து இந்த டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான். இது ஜெயலலிதா பீரியட்ல என்னன்னா, ஒரு பொண்ணு கீழே வந்து நீ இருக்கணுமா, நம்ம எல்லாம் ஆமா, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இதை வந்து வருது. ஒரு நெரட்டிவ் வந்து செட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர முடியும், இதுவரைக்கும் நாட்டை வந்து நம்ம தான் இது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நெரட்டிவ். அதாவது ஏன்னா அந்த டயத்துல வந்து அவ்வளவு பெருசா மக்கள் வந்து படிச்சு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது இல்ல. சோ வந்து அவங்கள வந்து ஒரு நடிகை அப்படியே போர்ட்ரேட் பண்ணி அப்ப வந்து பேசுறதுக்கு யாருக்கு ஆள் இல்ல. மோஸ்ட்லி உங்க வீட்ல எங்க வீட்ல எப்படி இருக்குன்னா, நான் எங்க வீட்ல குடும்பம் காலகாலமா வந்து டிஎம்கேக்கு கலைஞருக்கு ஓட்டு போட்டேன். ஆமா, மோஸ்ட்லி வந்து ஜெயலலிதா கலைஞர் அந்த 2 பேருக்கு மட்டும் தான் ஓட்டு வந்தது. ஸ்டாலினுக்கு ஓட்டு வந்த காரணம் பிஜேபி, வேற எதுவுமே இல்ல. ஸ்டாலின் வந்து அவ்வளவு பண்ணிருக்காப்ல, அவரோட பேச்சு திறமை இது, அவர் இந்த போராட்டத்தை ஜெயிச்சிருக்காரு, இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திருக்காரு, அதுக்காக எல்லாம் இல்ல. ஸ்டாலினுக்கு வந்து பிஜேபி வந்துடக்கூடாது ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்க, ஆமா. ஏன்னா டிஎம்கேங்கிற பேர்ல. ஏடிஎம்கே பிஜேபி அப்ப கூட்டணினால மக்கள் இப்படியே மாத்தாங்க, திரும்பி வரக்கூடாது. மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. ஆமா, மக்கள் ஓட்டு போட்டது கலைஞர் ஜெயலலிதா தான், வேற யாருமே இல்ல. கலைஞர் ஜெயலலிதா, ஐ மீன் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா, அந்த ஒரு கேட்டகரி தான். மத்தபடி இவங்க ரெண்டு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து ஒர்க்லெஸ் சொல்லும் கிட்டத்தட்ட. அவர் வந்து பெருசா எதுவுமே அவர் அதாவது நெரட்டிவ் நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அவர் வந்து கலைஞரோட மகன், அவர் வந்து பீப்புள் ஆஃப் கலைஞர், பவர் ஆஃப் கலைஞர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைவு கொண்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணோம்னா பாருங்க, 20 அந்த பிரச்சாரத்துக்கு போறாரு உதய ஸ்டாலின் தான் வராரு, விடிய தர போறாரு, இதுதான் மக்களோட முடிவு. முடிச்சுட்டாங்க, முடிச்சு ஆனா விட்டாங்க. ஆனா அதுல ஒண்ணு பாருங்களேன், பாட்டுலயே ஆன்சர் இருக்கு, இதுதான் மக்களோட முடிவு. அதான் முடிச்சு விட்டானுங்க, போங்க பாய் அப்படி சொல்லிட்டானு. அதான் முடிச்சு விட்டாங்க போங்க, அந்த மாதிரிதான். சோ யாருக்கெல்லாம் இப்ப வந்து இந்த இது ஏன் இதுன்னு தெரியுமா? இப்ப வக்ஃபு சட்ட திருத்தம் என்ன பண்றாரு பகவத்?
ஆனா எடப்பாடி இருக்கும்போது யாரும் மதிக்கவே இல்லை. யாரும் மதிக்கல. சும்மாதான் ஒரு சப்போர்ட்டுக்கு இப்ப அவருக்கு ஒரு பெரிய கல்ல கவுந்துட கூடாதுன்னா தான் சும்மா நிறுத்தின மாதிரி தான். அதான் ஆனா இதுல ஹைலைட் இந்த ஏடுக்கு எந்த ஸ்டாண்டே எடுக்கல ஏன் இந்த வாட்டி புரியல. இந்த வக்ஃபு போட்டுக்கு வக்ஃபுக்கு அவங்க பிஜேபியோட போறாங்க, அதனால எடுக்காம இருப்பாங்க. ஆனா பிஜேபி இல்ல எதுவும் போட்டிருக்காங்களா, எதுவும் பேசிருக்காங்களான்னு கேக்குறேன் அபிஷியலா, இன்னும் பாக்கலாம். இல்ல ஆனா இந்த வாட்டி பிஜேபி ஏடிஎம்கே போது பாப்போம் என்ன நடக்க போதும். ஜெயக்குமார்ல இன்னமும் பேசிட்டாருப்பா. இல்ல இதுல என்னன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணினா ஜெயலலிதா என்ன சொர்க்கத்துல கைத்தட்ட சபாசரா. ஆமா, ஏன்னா அவங்க அப்பவே இது என்னது இந்த அயன் லேடியால அந்த மோடி என்னமோன்னு சொன்னேன், மோடியா இந்த லேடியா லேடியா இந்த லேடியா மோடியால அந்த கேடியா, ஐயோ என்னமோ சொல்லுவாங்க, இந்த அயன் லேடியால அந்த கேடி மோடியா என்ன தெரியல, வரல நான் வரல. அந்த அயன் லேடி மட்டும் நான் இருக்கு. இல்ல ரொம்ப மோடியா லேடியா கேட்டா அந்த அளவுக்கு சீப்பாக பேசாது மேடம். அதுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும் பேச்சுல. இப்போ வந்து கலைஞர் தமிழ் வந்து இப்படி விளையாடுவாப்லையோ, மேடம் வந்து ஒரு கேஷுவல் டாக்ல நல்லா இது பேசும். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து புகுந்து விளையாடும். சரியான ப்ராமினென்டான ஸ்பீக்கர். ஆனா இப்ப எல்லாமே போன மாதிரி இவங்களே ஏடிஎம்கே மதிக்க மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் டிவிகே தான் டிஎம்கே காரணம். இப்ப பாத்தியா எல்லாமே வந்து ஒரு தன்னோட கட்சி நிலைநிறுத்துற வீட வந்து டீசன் வந்து சரியான குறியா இருக்காங்க. பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சாளரா இருக்கட்டும், முக்தாரு, கிருஷ்ணசுவாமி, கிருஷ்ணமூர்த்தி, ஒஸ்ட் கேரக்டர்ஸ் அவங்க. பேசுனா என்ன இது, என்ன அரசியல் பேச போற, யாருக்கா அரசியல் பேச போற, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க, அடுத்த திட்டங்கள் என்ன, இத பேசணும், இதத்தான் நீ வந்து திரும்ப திரும்ப பண்ணணும். இது திரும்ப திரும்ப வந்து எக்ஸாம்பிள் இது ஆபாச பேச்சையுமே இதையும் என்னது டிஃபேம் பண்றதுலயுமே குறியா இருந்தீங்கன்னா தூக்கி போட்டு முடிக்கிறதுல ஒண்ணுமே கன்ஃபார்ம். தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தான் ப்ரோ இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, டிஎம்கேக்கும் பிஜேபியும் ஒரே ஒரே அதான் ஒரே இது தட்டுலதான் ஒரே ஹேண்ட்ல தான் பாக்கணும். அதேதான். ஏன்னா அவன் அங்கிட்டு மத அரசியல் பண்றான். இப்ப இந்த டிஎம்கேல இருக்க மொத்த கூட்டமும் கொஞ்ச நாளா ஜோசப் விஜய் மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. விஜய் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுல பேரை சொல்லுங்கடா இருக்கட்டும் தான். ஜோசப் விஜய் சந்திரசேகர் இருக்கட்டும். இல்ல ஆல்ரெடி ஒருத்தர் அப்படிதான் ஜோசப் விஜய் சொல்லி கூப்பிட உட்கார ஜோசப் ஓகே, அப்போ விஜய் என்னடா இல்ல ரெண்டுத்துலயும் அதான் எப்படியோ அதான் இந்து கிறிஸ்டின் ரெண்டுமே அவங்களுக்கு தேவை தன்னை எதிர்த்து ஒரு ஆள் வரக்கூடாது. அதுக்காக என்னென்ன முடியுமோ அப்படி பாராட்டணும். எல்லா மக்களும் அதாவது இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜோசப் விஜய்ன்றது அந்த சண்டையிலே இருக்கு. இவனு யார் தெரியுமா, ஏதோ நாங்கதான் இல்ல நாங்கதான் பேரை சொல்ல போறோம். எச்ராஜாவெல்லாம் எச்ச துப்பி அடிக்கணும்டா. அந்த நாய் தான் அவன் நல்லது பண்ணிருக்கான். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு. அவன் பாத்திருக்கியா, நாய் பிடிக்கிற வண்டியில ஏற மாட்டேன், வண்டியில ஏற மாட்டேன். இவரு பெரிய இவருக்கு தேர் கொண்டு வருவாங்க, இவரு தேர்ல ஏத்தி கொண்டு போவாங்க. ஏற வண்டியில தான் சொல்லணும். 2015 சோசியல் மீடியால வந்து அப்பயே பரவாயில்ல வந்து தெரியல படத்துல பேர் வச்சிருப்பாங்க. ஞாபகத்தா ஜோசப், அதுக்கப்புறம் விஜயகுமார் பேர் வச்சு அதுக்கப்புறம் இல்லடா. இப்போ இல்ல என்ன கேக்குறேன்னா, ஜோசப் விஜய் கூப்பிடுறதுல எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கான்னு நீ கூப்பிடுதான் சொல்றோம். நாங்க உன்னை கூப்பிட வானே சொல்றேன். நீ இந்த மாதிரி பண்ணு, நீ பிஜேபி மாதிரியே பண்ணு, அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நான் உன்னை பிஜேபி தான் நாங்களும் சொல்லும் போது யாரும் அவ்வளவா இல்ல இல்லன்னு முட்டு கொடுக்கறதுக்கு சண்டைக்கு வரானுங்க. இப்ப நீ இதெல்லாம் பண்றப்போ இவன் தான்டா பிஜேபி,
நீ பண்ணு, நீ இல்ல பேசு, இல்ல இப்ப இவங்களெல்லாம் பேச ஒரு விடணும். நிமிஷம் இல்ல மாஸ்டர். இல்ல அப்படி இல்ல மாஸ்டர், அப்படியே அதே டாக் தான் எடுக்கிறவங்க. ஏன் அவர் பேர் என்ன, விஜயகுமாரா, ஜோசப் விஜய் தானே அப்படிங்கிறானுங்க. இல்லடா இல்ல புரியுதா உனக்கு? அந்த டயத்துல இது வரட்டும். ஹெச்ராஜா என்ன இல்ல பேசியிருந்தாலும் எச்சர இப்போ ரோட்ல பிறந்த கூப்பிட்டு விஜய் போட்டோ காட்டி இவர் பேர் என்னன்னு கேட்டு பாரு, விஜய் தானே சொல்லுவான். ஏன் ஸ்டாலினை கேட்டு கண்டிப்பா. விஜய் தான் சொல்லுவான். ஜோசப் விஜய் சொல்லாது. இவளையா சரி ஒரு டவுட், ஒரு நிமிஷம் இல்ல மாஸ்டர். கலைஞர் குடும்பமே இல்ல, கலைஞர் குடும்பமே விஜய் தான் சொல்லுவோம். டவுட் மாஸ்டர். சன் டிவில ஒரு ஷோல வந்துட்டு அதான் கேட்டுருவாங்களே, உங்களுக்கு இளைஞர்களை கவர்றதுல எந்த ஆக்டர் பிடிக்கும்னு கேட்கும் போது ஏன் ஜோசப் விஜய் சொல்லுவாங்க, ஏன் விஜய் சொன்ன, விஜய் தானே சொன்னாரு, ஜோசப் விஜய் சொன்னாரு. ஆமா ஆமா. ஆமா விஜய் படம் இல்ல இப்ப இல்ல இப்ப ஒரு நிமிஷம், இவங்க மேடையில ஒருத்தவன் பூ கூட போனான், அவன் பேரு சிவாஜி ராவம். நீ என்ன பண்ண, ரஜினி தானே கூப்பிட்ட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகா, சிவாஜி ராவனை கூப்பிட்ட. சரி ஓடி சூர்யா பேரு சரவணா நிறைய பேரு தான், தனுஷோட பேரு பிரபு பிரபு ஆமா வெங்கட்டும், ஆறு பேர் ஜம்ஷித், நிறைய பேரு தான் சொல்லிட்டு. அவனுங்களுக்கு உப்பு போட்டா வச்சுக்க, நம்ம அப்படியே நியாயம் தர்மம் எல்லாத்தையும் நம்மளதான் நம்ம சைடு நம்ம எதிர்த்து பேசிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம இந்த மாதிரி தான் பேசுவானுங்க. இப்ப இவரு இப்ப பேர் என்னது, நல்ல பேர்லப்பா டக்குன்னு அந்த இயக்குனர், அறம்பட இயக்குனர் பேர் என்னது புரியல. விசிக கட்சியில, இந்த விசிக கட்சியில இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கல்ல. ஆமா ஒரு நல்ல கோபிநாத் அவரே என்னது அவ்வளவு பெரிய இது சப்போர்ட்டர், டிஎம்கே அவர்லாம் வந்து விசிகே சப்போர்ட்டர், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ப்ரோ அவர்லாம் அவர் அடிக்கிறாங்க. அவரே அடிக்கிறாருன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அத கொத்தடிமைத்தனத்துல வந்து எந்த அளவுக்கு மூழ்கி இருப்பானுங்க, புரியுதா உங்களுக்கு? இதுதான் அடிமைத்தனங்கிறது. உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாம உனக்காக சப்போர்ட் பண்றார, எதுக்காக சப்போர்ட் பண்ற, யார் சப்போர்ட் பண்ற எதுவுமே தெரியாம, இல்ல நான் அடிக்கணும், மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு அடிக்கணும்னு சொல்லி நாங்க அடிப்போம். அப்படி இது மூளைய கலட்டி வச்சுட்டு ரோபோ மாதிரி ட்ரை பண்றதுக்கு வந்து அதுதான் தற்கூரித்தனம், அதுதான் வந்து கொத்தடிமைத்தனம். உனக்கு அடிக்கிற பழக்கம் நிறைய இருக்கும், நீ அதை பண்ணு. நாயே ஏய் நான் சரக்கு சொன்னடா. இல்ல இல்ல எதுக்கு இரும்புன்னு இப்ப புரியுதா? தெரியும்டா, நீ அட்ரஸ் பண்ண அதுக்கப்புறம் பேசினா ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. ஒரு முற்றுப்புள்ளி வச்சா அதான் அதான் இல்ல பருதா பக்கத்துல ஒண்ணு நாங்க நினைச்சிட மாட்டோம், நீ கேப்பட்டதான் ஓ அப்படின்னு இருந்துச்சு. இல்ல என்னைக்குமே இல்ல ஒரு காமெடி எப்ப டார்க்கா போறதா ஒரு செகண்ட் யோசிக்கிறேன், அதான் ஒரு செகண்ட் யோசிக்கிறேன். இந்த டைம்ல தான் வந்து விக்னேஷ் ப்ரோ ரொம்ப மிஸ் பண்றேன், அதனாலதான் வந்து இது பண்ணி தரா. விக்னேஷ் ப்ரோ என்னாச்சு தெரியல, பிஸியா இருக்கு என்ன தெரியலையே. ஏன் அது அவரு என்ன இது கீர்த்தி ஷெட்டி என்னாச்சு, கீர்த்தி ஷெட்டி போஸ்டால் போடுறாப்பயா? ஒருவேளை மோடி தமிழ்நாடு சீமான நல்லா இருக்காது. இல்ல திரும்ப போயிட்டாப்லையா கப்பலுக்கு? சும்மா சொல்றேன் மான்ஸ்டர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மோடி நாளில இருந்து என்ன நடக்கும்? சும்மா எழுந்திருச்சு பாக்குறீங்க. அதாவது என்ன நீ சொல்ல வரனா, 2012 உலகம் அழிஞ்சிருக்கும் பத்தியா? அது அப்போ நடக்கும், அது நான் சொன்னானுங்க, அது நடக்கல. கொரோனால எல்லாரும் செத்துருவாங்க, அதுவும் நடக்கல. அந்த மாதிரிதான் இது நடக்காதுரா. இந்த மாதிரி பேச மாடுலேஷன் எப்படித்தான் பாக்குது. உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு என்ன பிடிக்காதுல்ல அந்த மாதிரி. இல்ல நான் கேட்ட கேள்வி ஒரு ஆர்டி நீங்க சொல்ல என்னன்னா, இன்னைக்கு தூங்குறோம், காலைல ஏஞ்சி பாக்குறீங்க, நியூஸ் சேனல்ல திறந்தா நியூஸ் வருது, முதலமைச்சரா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றப்பட்டாரு மோடின்னு வருது. என்னென்ன நடக்கும்?
ஐயோ எப்பா இது இது பயங்கரமான கேள்வியா இருக்கு. யார் யார் அதான் அலெக்ஸ் ப்ரோ நீ ஏன் bro அடிக்கடி இப்படி கேக்குற? ஹைப்போதட்டிக்கலா கொஸ்டின் கேட்டாலும் இல்ல இந்த எஸ்ஜே இந்த சூர்யா மாதிரிலாம் சொன்னால கொஸ்டின் கேட்கக்கூடாது. யோசிச்சு பார்க்கணும், நடக்காதது சிலது யோசிச்சு பார்க்கணும் வாழ்க்கையில. ஆமா நைட்மார் இல்லடா இருக்கிறதே உனக்கு வந்து சாவதையெல்லாம் நினைச்சு பாக்குறதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான். அந்த மாதிரி சரி கேட்ட புரியும்ல. கேள்விக்கு நைட்ல நீ தூங்க போகும்போது மட்டும் இல்ல 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 நைட்ல தூங்கும் போது மட்டும் இந்த மாதிரி பேசக்கூடாது சொல்லுவேன். திரும்ப நீ அதே மாதிரி கேக்குற. சரி இப்போ ஏண்டா அது ஆயிட்டா என்ன நடக்கும்னு கேக்குறியா இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு இல்ல கேக்குறியா? இல்ல என்ன என்ன நடக்கும், நடக்கும் என்ன நடக்கும் என்னன்னா ஒண்ணும் மக்கள் இல்ல. அவங்க அவங்களே குழி தோண்டி உள்ள போய் படுத்துப்பாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஆள முடிச்சுட்டாரு. இது வந்து இது நான்லாம் என்ன தெரியுமா எல்லாரும் பண்ணுவேன்? நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? துண்டை போட்டு வெளில நின்னு ஜெய் ஸ்ரீராம் வாழ்க அண்ணே இன்னையில இருந்து நாங்க உங்க கட்சினே. ஏன் நீ எல்லா பொழைச்சுக்கலையா இது மாஸ்டர் பள்ளியாசலையும் ப்ரோ? நீ உடைச்சிருவாங்க. இல்ல பொழைச்சுக்கலையா? இல்ல ரொம்ப என்ன நாளைக்கு கேட்டா வாழ்க. ஒவ்வொரு பள்ளியாசலுக்குல இருந்தும் இல்ல பிள்ளையாரு தமிழ்நாடு இல்ல காளி ஒரு சிலை நிமிஷம் என்னடா இதெல்லாம் இல்ல எப்படி வரும்? முதல்ல தமிழ்நாடு வந்துட்டு ட்ரெயினா மாறும். எல்லா வடகனையும் கூட்டு வந்து பாப்புலேஷனுக்கு நான் கேரண்டி. உத்தரப்பிரதேசல இருந்து 10 பேர் வரும், 10 லட்சம் பேர் தான் அந்த ஊர்ல இருந்து சொல்லுவோம் பாரு, சிஎம் பஸ்ல மாதிரி ட்ரெயின்ல நாட்டியார். அவ்வளவுதான். நார்த் இந்தியன் இங்க ஏய் இருக்க அவங்கள்ட்ட மாட்டான். இங்க வந்து இருக்கவன ஒரு நார்த் இந்தியன் மாதிரி ஆக்கிடுவான். பேசிக் சென்ஸ் இருக்காதுடா நார்த் இந்தியன்ஸ்ல. பிஆர் இல்ல நான் வந்து இது ஹச்விஎஸ்சில இது டிசைனர் இருக்கும்போது மெயின்டைன் பண்ணாம ஒர்க் பண்ணுவேன். அவங்கள வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு மனுஷமா நடக்க வைக்கிறது அவ்வளவு